முடித்துக் கொள்கிறேன். இந்த மிகப்பெரிய புரட்சியாளரை நமது தமிழகத்தில் அறிமுகப்படுத்திய பெரும் பங்கு தந்தை பெரியாரைக்காரும் பட்டி தொட்டிகளெல்லாம் அம்பேத்கரை பெரியார் என்பது நம்முடைய தாத்தாவுக்கும் தம்முடைய தந்தைக்கும் அறிமுகப்படுத்தியது என்று சொன்னால் ஈரோட்டு தொகுத்தறிப்பாளர் தந்தை பெரியார் அவர்கள் வலுதர்மத்தில் சொன்னார். பிரம்மனுடைய நெற்றியை பிறந்தவன் பிரம்மாவுடைய நெற்றியை பிறந்தவன் பிராமணன், தொடையிலே பிறந்தவன் சத்திரியன், தொடையிலே பிறந்தவன் வைசியன், தாயிலே பிறந்த சூத்திரன், இப்படி எழுதியிருக்கிறார்களே என்னை தந்தை பெரியாரை கேட்டபோது இந்த தாழ்த்தப்பட்டவர்களை மற்றும் பஞ்சவர்கள் என்று யாருமே சொல்லவில்லையே என்று கேட்டபோது தந்தை பெரியார் உடனே சொன்னார், அவர்கள்தான் அவர்கள் அம்மாவுக்கும் பழக்க வேண்டிய இடத்தில் பிறந்தார் என்று பதிலடி கொடுத்தவர் தந்தை பெரியார். எதற்கு என்று சொன்னால் தந்தை அம்பேத்கர் அவர்களை இறுதியாக முடித்துக் கொள்கிறேன். ஐயாவுக்கு வெற்றி போராடி சொன்னது போல ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கு வச்சு அவர் சொந்தக்காரர் அல்ல. பெரியாரை எப்படி நம்ம நேசிக்கின்றோமோ அதே போன்று அவர் உலக அளவிலே சிந்திக்கின்றார். உலக அளவிலே அவன் சமத்துவத்தை எவன் விரும்புகிறாரோ, ஜனநாயகத்தை எவன் விரும்புகிறாரோ, பொது உறவை எவன் விரும்புகிறாரோ அவன் தன்னை பெரியாரையும் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளே ஆக வேண்டும். இவர் நான் சொல்வது என்றால் இவர் ஒரு சமூக நீதி காவலர் தான் தவிர நாம் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும் அவர் ஏற்றுக்கொண்டு சொந்தமல்ல. அடுத்த ஆண்டு விழாவை நடத்துவது என்றால் ஐயா சொன்னது போல அனைவரும் சேர்ந்து நடத்தப்பட வேண்டும் சொல்லி புரட்சி கலைஞர் கவிதை மட்டும் ஒன்றை குறிப்பிட விடைபெறுகிறேன். சாதி மத பேரந்த மூட வழக்கங்கள் தாங்கி நடைபெற்ற ஒரு சட்டம் வருகிறது. ஊரையில் துரும்பு போல் அழைக்கழிப்போம்